முன்னொரு காலத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான். அவன் தினமும் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி வியாபாரம் செய்து வந்தான். அவன் தன் ஊருக்குச் செல்ல வழியில் ஒரு ஆற்றைக் கடந்துதான் போக வேண்டும். ஒரு நாள் வழக்கம் போல ஆற்றைக் கடந்து சென்றான். அப்போது எதிர்பாராத விதமாக கழுதையின் கால் வழுக்கி அது ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. அதனுடன் உப்பு மூட்டைகளும் நனைந்தன. நீரில் விழுந்ததால் உப்பு கரைந்து மூட்டையின் எடை பாதியாக குறைந்தது. கழுதை இப்போது சுமையில்லாமல் மிகவும் சந்தோஷப்பட்டது. கழுதை இதையே ஒரு தந்திரமாக மாற்றிக்கொண்டது. தினமும் வேண்டுமென்றே ஆற்றில் விழுந்து சுமையை குறைத்துக் கொண்டது. வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்தது. அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க அவர் ஒரு திட்டம் போட்டார். மறுநாள் உப்புக்கு பதிலாக பஞ்சு நிறைந்த மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றினார். கழுதை வழக்கம் போல் ஆற்றுக்கு வந்தது. கழுதை தந்திரமாக ஆற்றில் விழுந்தது. ஆனால் பஞ்சு தண்ணீரை உறிஞ்சி முன்பை விட பல மடங்கு அதிக எடையுடன் மாறியது. எடையை தூக்க முடியாமல் கழுதை திணறியது. தனது தந்திரமே தனக்கு வினையாகிவிட்டதை எண்ணி அது வருந்தியது. நீதி: யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படிச் செய்தால் அதன் விளைவை ஒரு நாள் நாமே அனுபவிக்க நேரிடும். நேர்மையே உயர்வு.